Don't worry. He'll be all right. சீரியஸ் கண்டிஷன் அவர் தாண்டிட்டாரு. இனிமே அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அவர் பழையபடி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். பட் நீங்க கவலைப்பட வேண்டாம். அவரை நார்மல் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப நன்றி மேடம். நீங்க கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா அவருக்கு என்ன ஆயிருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீங்க செஞ்ச உதவிக்கு கைமாறா திரும்ப நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல மேடம். இமோஷனல் ஆகாதீங்க. ரிலாக்ஸ். He'll be fine. பாட்டி வாங்க, இப்படி வந்து உட்காருங்க. பாரதி, நீ ஏமா அழற? அதான் அந்த டாக்டர் நம்ம ஆதி தம்பியை பழைய நிலைமைக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. பயப்படாதம்மா. நீ கூட இருக்கிற வரைக்கும் ஆதி தம்பிக்கு ஒண்ணுமே ஆகாதுமா. இத நம்பு. பாரதி, பாட்டி லாஸ்டா என்ன சொன்னாங்கன்னு உனக்கு புரிஞ்சுதா? புரியல. ஆதி உயிர் உன்னால எத்தனை தடவை காப்பாத்தப்பட்டதுன்னு பாத்தியா? பொண்டாட்டிங்கிறவ பெத்த தாய்க்கு சமம்னு சொல்லுவாங்க. உங்க விஷயத்துல அது உண்மைதான். நீ ஒருத்திதான் அவருக்கு மறுபிறவி கொடுத்துக்கிட்டே இருக்க. ஆதி இல்லன்னா நீ இல்ல, நீ இல்லன்னா ஆதி இல்ல. உங்களை அந்த யமனாலேயே பிரிக்க முடியல. அப்போ அந்த மித்ராவால மட்டும் முடிஞ்சிருமா? நீ என்னதான் ஆதி வேண்டாம் வேண்டான்னு விட்டாலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவரை இன்னும் உன்கிட்ட க்ளோஸ் ஆகுது. இதுல இருந்து என்ன புரியுது? நீயே நினைச்சாலும் ஆதியை விட்டு உன்னால பிரிய முடியாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பாண்ட் அந்த மாதிரி. இது கடவுள் போட்டு முடிச்சு பாரதி. மித்ரா திலகான இது யாராலையும் அவக்க முடியாது. யோசிச்சு பாரு. எப்பப்பெல்லாம் உனக்கு பிரச்சனை வருதோ அப்ப யாரும் உன் பக்கத்துல நிக்கிறா? என்ன ஆனாலும் பாத்துக்கிறேன் பாரதின்னு ஆதி தானே உன் துணையா நிக்கிறாரு. அப்போ அவர் தானே உன் லைஃப் பார்ட்னரு.